ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை அவளின் உண்மை முகம் சிறுகதை. தேவகிக்கு மூக்கின் மேல் வந்த கோபம் முகமெல்லாம் சிவப்பாக்கியது. எவ்வளவு நட்பாக பழகிய தோழி, இப்படி சித்ரா உள்ளுக்குள்ளேயே இருந்து குழி தோண்டி விட்டாளே. எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை உயர்வு எப்படி அவள் கௌசல்யாவுக்கு கொடுத்தாள்? நேரடி விவாதத்தில் எனக்குத்தானே அதிக மதிப்பெண்கள் என்று சொன்னாலே. முகத்தின் கோபத்தை மறைக்க தண்ணீரை முகத்தில் அரைந்து கழுவிவிட்டு கையிலிருந்த கைக்குட்டையால் அழுந்த துடைத்து கொண்டு கழிவறையிலிருந்து தன் இருக்கைக்கு வந்தாள் தேவகி. உதவி மேலாளர் கௌசல்யா என அறிவிப்பு பலகையில் போட்டிருந்தனர். என தலையை உதறிக்கொண்டு அரை நாள் விடுமுறை எடுப்பதற்கு எழுதி கொடுத்துவிட்டு பையை தூக்கி கொண்டாள். தன் அறையிலிருந்து வெளிவந்த சித்ரா, என்ன தேவகி, ஏன் அரை நாள் விடுமுறை? ஏதாவது தலைவலியா? அப்படி என்ன இருந்தாலும் விடுமுறை எடுக்க மாட்டாயே? இல்ல வீட்டுல ஏதாச்சும் நிகழ்வுகளா? அதுவும் என்னிடம் சொல்லாமல் நீ லீவ் எடுக்க மாட்டாயே, என்னாச்சு என்று கேட்டாள். மேடம், கொஞ்சம் அவசரமாக வேலை இருக்கு. அப்படி என்னிடம் சொல்லக்கூடாத அவசர வேலையா என சித்ரா கனிவோடு கேட்டாள். எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக சொல்ல வேண்டுமோ என்று கத்தினாள் தேவகி. தேவகி, நீ இப்படி கத்தி நான் பார்த்ததே இல்ல. என்னாச்சு என கையை பிடித்தாள் சித்ரா. இனியும் என்னாகணும், நான் வரேன் என விருட்டென கைகளை உருவிக்கொண்டு அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தாள். ஆட்டோவை நிறுத்தி ஏறிக்கொண்டு, ஏங்க எங்க இருக்கீங்க? என்னது, வீட்டுக்கு கொஞ்சம் அவசரமா வரீங்களா என கணவனை கைபேசியில் அழைத்துவிட்டு பழக்கதோஷமாக அவர் எதிர்முனையில் பதிலை கூட எதிர்பாராமல் போனை கட் பண்ணினாள். அவள் வீட்டிற்கு நுழையும் முன் மகன் ஆரியன் பள்ளி சீருடையில் அப்பாவின் இருசக்கர வாகனத்திலிருந்து இறங்கி, அம்மா, நான் தான் முதல் மதிப்பெண், என் வகுப்புல எனக்கு கோப்பையை கொடுத்தார்கள் என ஓடி வந்தான். ஆமா, உன் கோப்பையை தூக்கி குப்பையில போடு என்று அவனை தள்ளிவிட்டு கதவை திறந்தாள். என்ன தேவகி, ஆர்யா எவ்வளவு ஆர்வமா ஓடி வந்தான் என்றான் சீனு, தேவகியின் கணவன். ஆமா, இங்க என் வேலை உயர்வே போச்சு, இனி என்ன ஆக வேண்டி இருக்கு? என்ன சொல்ற என்றான் சீனு அதிர்ச்சியில். இந்த வருடம் கலந்துரையாடலில் எங்கள் அலுவலகத்திலே நான் தான் அதிக மதிப்பெண் வாங்கியிருந்தேன். அப்படி இருந்தும் எனக்கு உதவி மேலாளர் பதவி தராமல் அந்த சித்ரா தான் நிர்வாக இயக்குனர் என்ற அகம்பாவத்தில் அப்படியே ஜால்ரா அடிக்கிற கௌசல்யாவுக்கு போட்டு கொடுத்துட்டா. இந்த வருஷமும் எனக்கு ப்ரொமோஷன் போச்சு. மாடு மாதிரி உழைச்சதுக்கு எனக்கு வேணும். அவன் மேல் சாய்ந்து அழ ஆரம்பித்து விட்டாள். அப்பா, என்னாச்சுப்பா? அம்மா ஏன் அழறாங்க என்றான் புத்தக பையை டேபிள் மேல் வைத்த ஆர்யா. அதெல்லாம் ஒண்ணுமில்ல தங்கம், உனக்கு பசிக்குதா என்று மகன் கைகளை பற்றி கொண்டு கேட்டான் சீனு. அப்பா, அம்மா கொடுத்த டிஃபனை சாப்பிட்டேன், நான் ராஜனோடு கொஞ்சம் விளையாடுகிறேனே என சீருடையை கூட கலற்றாமல் வெளியே ஓடினான் ஆர்யா. சித்ரா, உனக்கு தோழி மாதிரின்னு சொன்னையே தேவகி. உடை மாற்றிக்கொண்டு படுத்திருந்த தேவகியின் தலையை நீவி விட்டு கொண்டே கேட்டான் சீனு. எல்லாம் வெளிவேசங்க, சும்மா தோழி மாதிரி இருந்துட்டு சொந்தக்காரி கௌசல்யாவுக்கு உதவி மேலாளர் பதவியை கொடுத்து விட்டாள் என்றாள் தேவகி. இனியும் என்னால் அங்கே ஒழுங்கா வேலை செய்ய முடியுமான்னு தெரியல. சரி, நீ என்ன முடிவு பண்ணினாலும் ஓகே, எனக்கு பசிக்குது. உனக்கு எப்படி எதிரில் உள்ள கடையில் பிஸா வாங்கவா? உனக்கு ரொம்ப பிடிக்குமே என்றான் சீனு. சரி, அப்படியே சாயங்காலத்துக்கும் நீங்களே ஏதாவது செய்யுங்க, நான் சாப்பிட்டு தூங்குறேன் என கோபத்தில் கத்திவிட்டு திரும்பவும் படுத்து கொண்டாள். மறுநாள் எல்லோரும் மும்புறமாக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது வேண்டுமென்றே தாமதமாக வந்து தன் இருக்கையில் அமர்ந்தாள் தேவகி. இயக்குனர் சித்ராவின் பணிப்பெண் வந்து, மேடம் உங்களை கூப்பிடுறாங்க என்று சொன்னாள். வரேன்னு போய் சொல்லு என்று பையில் வைத்திருந்த ராஜினாமா கடிதத்தை எடுத்துக்கொண்டு தேநீரை அருந்தினாள். வேண்டுமென்றே சித்ராவின் அறைக்கு போகாமல் நேரத்தை வீணடித்து கொண்டு கைபேசியை நோண்டிக் கொண்டிருந்தாள். திரும்பவும் பணியால் அருகில் வர அறையை திறந்து கொண்டு வெளியே வந்த சித்ரா, தேவகி கொஞ்சம் வரையா என்று அழைத்தாள். மேடம், நான் உங்கள் அலுவலகத்தில் பணியாற்றுபவள், கொஞ்சம் மரியாதை கொடுத்து கூப்பிடுங்களேன் என்று வேகமாக கூற அனைவரின் கண்களும் அவளை திரும்பி பார்க்க, சரிங்க மேடம், என்னுடைய அறைக்கு வருகிறீர்களா என சித்ரா அழைத்துவிட்டு உள்ளே சென்றாள்.
பின்தொடர்ந்து உள்ளே வந்த தேவகியிடம், என்னாச்சு தேவகி, நாம 10 வருஷமா பழகுறோமே, திடீரென ஏன் இந்த மாற்றம், எனக்கு புரியல, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா என்றாள் சித்ரா. இனியும் என்னாகணும் சித்ரா, உதவி மேலாளர் பதவி எனக்குத்தான் என நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் உன் உறவுக்காரி கௌசல்யாவுக்கு போட்டு கொடுத்து விட்டாய். சரி பரவாயில்லை, நான் வெறும் தோழிதானே என சொல்லிக்கொண்டே கையிலிருந்த கவரை எடுக்க முயன்ற பொழுது அவள், ஓ ச, இதுக்கு தான் இந்த ஆர்ப்பாட்டமா? தேவகி, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, நம் பொது மேலாளர் வெளிநாடு செல்கிறார், அவரிடத்தில் உன்னை பொது மேலாளர் ஆக்கியிருக்கிறேன் என அருகிலிருந்த பெயர் பலகையை தூக்கி காட்டினாள். அதில் மிஸ்ஸஸ் தேவகி சீனிவாசன் பொது மேலாளர் என எழுதியிருந்தது. ஆமா, உன் கையில என்ன கவர் என சித்ரா கேட்க, அது ஒன்றுமில்லை என கிழித்து கூடையில் போட்டுவிட்டு, மிக்க நன்றி சித்ரா என கூறிவிட்டு தேவகி அமைதியாக வெளியேறினாள். ச, இத்தனை வருஷமா பழகியும் நம்ம சித்ராவை தப்பா புரிந்து கொண்டு விட்டோமே என்று குற்ற உணர்ச்சியில் அழுக ஆரம்பித்தாள் தேவகி. நம்மில் சிலரும் இப்படித்தான். ஒருவரின் உண்மையான முகத்தை நம்ம அறிந்து கொள்ளாமலே பல விஷயங்களில் நமக்கு உடனிருப்பவர்களையே நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். எதையுமே ஆராய்ந்து பார்த்துதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நன்றி. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.